நான் தான் அவளை நானே கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு செய்திருக்கேன். தம்பி, எங்க குடும்பத்துக்கே நீங்க தான் தெய்வம். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு நீங்க எப்படா கல்யாணம் பண்ணிக்கலாம்? எனக்கு இஷ்டம் இல்ல. என்னமோ பொண்ணை காப்பாத்தினே சரி, கல்யாணம் வரைக்கும் வந்தா விளையாடியா? உங்க அம்மாக்கு யாரா பதில் சொல்றது? எனக்கு பயமா இருக்குடா. என்னடா பேசாம இருக்க, சொல்லுடா. ஆமா, நான் தீர்மானிச்சிட்டேன். என் முடிவை யாரும் மாத்த வேண்டாம். முடிவை மாத்த வேண்டாம்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அண்ணா, திருமணம்ங்கிறது திடீர்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது வாழ்நாள் புறாவும் ரெண்டு பேரும் மனமுத்து வாழ வேண்டிய ஒரு புனிதமான உறவு. அதனால நீங்க அவசரப்பட வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். இவன் நிலைமை கண்டு நம்ம பரிதாபப்பட வேண்டியதான். அதுக்காக நீங்க இவளை கல்யாணம் செஞ்சுக்கணுமா? வேணும்னா நாமே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இவளை கல்யாணம் செஞ்சு வச்சா போச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கண்ணா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு தம்பி? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறேன். இதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏயா சிதம்பரம், 4 பேருக்கு மத்தியில நீ அவமானப்படுத்திட்டீல. என்னை விட வெளியூருக்காரங்க உனக்கு வசதியா போயிட்டாங்க. இந்த நாட்டாமக்காரன் யாருங்கிறது இன்னும் கொஞ்ச நாளையில புரிஞ்சுக்கிட்டதையா? இதுக்கா ஏன் நாளை தள்ளி போடுற? உன் நாட்டாம பவுஷ் இப்பவே தெரிஞ்சு போச்ச. முதல்ல பத்திரமா உன் பையனை கூட்டி போச்சாரு. கிறுக்கு போய அவன் வேற கிணத்துல விழுந்து துளைக்க போறான். அப்புறம் நீதான் குதிக்கணும். கெட்டி மேல கெட்டி மேல மாமா துரை, கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க எப்ப ஊருக்கு போறீங்க? வண்டி எல்லாம் கட்ட சொல்லியாச்சுப்பா. உடனே புறப்பட வேண்டியதா. இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றது? அண்ணா, நீங்க அவங்க சம்பிரதாயப்படி ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போணுமா? நான் லட்சுமி கூட்டிட்டு நாளைக்கு வந்துடுறேன். மாமா, நீங்க முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட எங்க திட்டு வாங்க சொல்றியா? நீ பண்ணி இருக்கிற காரியத்துக்கு அவகிட்ட போய் என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. துரை, நீ தான் இங்க இருந்து போன உடனே அவங்க கிட்ட இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தணும். என்ன துரை? சரிண்ணா. என்ன சரிங்கிற? புறப்படுங்க. இல்லையா? வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? ஏடா, நீங்க எல்லாம் வரதான் முன்னாடியே ஒரு ஆளுகிட்ட சொல்லி அனுப்பக்கூடாது. ராம உண்டானா? இல்லம்மா, கல்யாண வீட்டுல சடங்கு எல்லாம் முடிச்சுட்டு அண்ணா 2 நாள் பொறுத்து வர்றேன்னு சொல்லிச்சு. நாங்க முன்னாலே வந்துட்டோம். அப்படியா? கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்ததா? நம்ம ஜனங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா? எல்லாமே நல்லா நடந்தது. ஆனா என்ன என்ன நடந்தது? சொல்லுங்க சீக்கிரம். மாமா, நீங்க சொல்லுங்க எல்லாத்தையும். அடா அண்ணாமலையா, ஏண்டா இப்படி உட்கார்ந்துருக்கு? என்ன நடந்தது? சொல்லு சீக்கிரம். அக்கா, நம்ம குடும்பத்துக்கு நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் புறப்பட்டு கல்யாண வீட்டுக்கு போனோமா, நல்ல வரவேற்பு. ராத்திரி ஊர்வலத்துல வேட்டு வெடின்னு வச்சு பிச்சு விட்டான். நல்லா இருந்தது. அடுத்த நாள் காலையில முகூர்த்த வேலை. அது என்ன வேலையோ தெரியல, திடீர்னு ஒரு சத்தம், கிணறு விழுந்துட்டா. திடீர்னு பாக்குறேன் நம்ம ராமுவை காணோம். அப்புறம் ஓடி போய் பாக்குறேன், தோட்டத்து கிணத்துக்குள்ள இருந்து மெல்ல வெளியே வரான் நம்ம ராமு, ஒரு பொண்ணை தூக்கிட்டு. அந்த பொண்ணு பேசல, பாவம், கிணத்துக்குள்ள இருந்து வராளே, அவ எப்படி பேசுவான்னு இருந்தேன். அப்புறம் சுத்தமா பேசவே இல்லை. விசாரிச்சு பார்த்ததுல அவ பிறவி ஊமையா. அக்கா, அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டு நம்ம ராமத்தாலே எழுவிட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் செய்துட்டானா? ஆமா. ஆனா நீங்க போட்டோல பாத்தீங்களே, அந்த பொண்ணு இல்ல, அவளுடைய அக்கா தான் இந்த பிறவி ஊமை. அந்த பொண்ணுடைய பரிதாபகரமான நிலைமையை பார்த்து அண்ணா மனசிறங்கி அவளையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? முத்துக்கு 100 உண்மை. அக்கா, நான் எவ்வளவோ தடுத்தேன், குறுக்க விழுந்தேன், காலை புடிச்சிட்டு கெஞ்சினேன், மிரட்டினேன், முட்டிக்கிட்டேன், மோதிக்கிட்டேன். நம்ம ராமு கேட்கல. வேண்டாண்டா வேண்டாண்டா, ஊமை பொண்ணு கழுத்துல தாலியை கட்டாதரா, அப்புறம் உங்க அம்மா கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம நான் வாயடிச்சு போய் ஊமை மாதிரி நிக்க வேண்டி வருண்டான்னு கொட்டு மூலத்தானா நம்ம ராமு. என்ன பண்ணுவேன்? நேரம் டவுன் அடிக்கிறவன் கையை பிடிச்சிட்டு அடிக்காதரான்னு. யோ, உன்ன அடிப்பையா, எனக்கே திராட்சை 3 மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்குன்னு ஒரு தள்ளு தள்ளலாம். ஐயரு காலில் போய் விழுந்தேன். சாமி, நீங்களாவது மந்திரத்தை சொல்லாம இருக்க சாமின்னு வாயை பொத்துறதுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கையை உதறிட்டு ஓய் உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அப்படின்னுட்டார். ஒண்ணுமே தோணல, கையை ஓடல, காலை ஓடல, கண்ணை மூடிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மெல்ல கண்ணை திறந்து பாக்குற அக்கா, வித்த மாதிரி இருந்தது. இந்த பைய தாலியை கட்டிட்டு நிக்கிறான். நான் ஆமா இல்லையா வாழ்த்த வேண்டாமா? பந்தல் இங்க இருக்கு, நான் பார்க்கவே இல்லை. இங்க இருந்தே அட்டடி போட்டு வாழ்த்திட்டு நல்லா இருக்கா. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நீ வாழ்த்தினதும். கல்யாணங்கிறது விளையாட்டுன்னு நினைச்சுங்களா? இதுக்காகவா பொறுப்பா உங்களை எல்லாம் அனுப்பி வச்சு ஊமை பெண்ணுக்கு தாலி கட்டினானா? இவங்க எல்லாம் பார்த்து சும்மா இருந்தாங்களாம்.
இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே முடியாது. நம்ம மிராசுக்கு இருக்கிற அந்தஸ்து கௌரவம் அத்தனையும் பாழாக்குவா நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுங்க. நான் ஒத்துக்கவே முடியாது. இந்த கல்யாணத்தை நான் ஆமோதிக்கவே மாட்டேன். அம்மா, ஆத்திரப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அண்ணனா விரும்பி சாஸ்திரப்படி சம்பிரதாயத்தோட அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்கு. இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் சட்டப்படி அந்த பொண்ணு பக்கம் தான் நியாயம் இருக்கு. அதனால கலவரப்படாம மேற்கொண்டு மனசனை மாத்திக்கிறத தவிர வேற வழியே இல்லம்மா. இந்த வீட்டுக்கு மருமகளா வரதா? அந்த அல்லிப்பூவை பத்தியா லட்சுமி? அழகா இல்ல? பறிச்சு தரட்டுமா? கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அங்கம் தழுவும் வண்ணத்தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே
முன்னம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும். முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும்.